அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடத்தினுடைய கடைசி சஷ்டி விரதம் எப்போ வருது, எப்படி வழிபாடு செய்தோம்னா நம்மளுடைய பகையையும் நம்மளுடைய கடன் பிரச்சனையும் குழந்தை பாக்கியத்தையும் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்கழி பிறந்தாச்சு. நாளைக்கு நமக்கு மார்கழியில் வரக்கூடிய கடைசி வளர்பிறை சஷ்டியாக இருக்குது. நாளைக்கு திங்கக்கிழமை நமக்கு சஷ்டி வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் புதுசாக இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இன்றைய தினம் அசைவ உணவுகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு விரதம் இருக்கும்பொழுது முன்னாடி நாள் நம்ம அசைவ உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது. அதே போல் பகல் தூக்கம் என்பது இருக்கக்கூடாது. கேளிக்கை கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துக்கிறத தவிர்க்கணும். அதாவது இன்னைக்கிலேருந்தே நீங்கள் சஷ்டி திதியினுடைய அந்த விரதத்தை தொடங்கின மாதிரி தான் நாளைக்கு காலையில் நீங்கள் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த பொழுதில் இந்த விரதத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா முழு பலனையும் உங்களால் அடைய முடியும். என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே உங்களுடைய பூஜை அறை வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருங்க. பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணுறதா இருந்தால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வச்சுருங்க. நாளைக்கு காலையில் ஷட்கோண கோலம், அதாவது 6 விளக்கு வைக்கிற மாதிரி ஷட்கோண கோலம் போட்டுட்டு கண்டிப்பாக நெய் தீபம் பஞ்சு திரி தான் பயன்படுத்தணும். அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும். இந்த 3 பொருட்களையும் கொண்டு முருகனுக்கு முதல்ல காலையில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக போயிட்டு நீங்கள் இந்த 6 விளக்கையும் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, குழந்தை பாக்கியமா அல்லது சொந்த வீடு வேணும் அப்படின்றதுக்காகவா, இல்லை தீராத பகை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்காகவா, அல்லது வேறு ஏதாச்சும் உடல்நல கோளாறுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்காகவோ, எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க. ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீரணும்னு சொல்லிட்டு எல்லா வேண்டுதலையும் வைக்காதீங்க. ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு நாளைக்கு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். காலையில் இருந்து சாயங்காலம் 6:30க்கு நமக்கு சஷ்டி திதி முடிஞ்சிடுது. ஸோ 6:30 வரைக்குமே நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் மெடிசன்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் உடல்நல கோளாறு வரும் அப்படின்னக்கூடியவங்க தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. அதையும் மீறி சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடியவங்க பால் பழம் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். அப்படி இல்லாட்டி மதியம் ஒரு வேளை மட்டும் முருகருக்கு நல்ல அரிசி உணவாக படைச்சிட்டு நம்ம அதையே பிரசாதமாக எடுத்துக்கிட்டு காலை மாலை 2 வேளையும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் ஒரு வேளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு வேளை நம்ம உணவு எடுத்துகிட்டு ஒரு பொழுதாகவும் நம்ம இருந்துக்கலாம். ஷட்கோண கோலமிட்டு காலையில் நம்மளுடைய விரதத்தை தொடங்கிய பிறகு நெய்வேத்திய பொருட்களை என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் செவ்வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு ரொம்பவே உகந்தது, சிம்பிளானதும் கூட. அது கிடச்சிதுன்னா அதை வைங்க. அப்படி இல்லாட்டி நார்மல் வாழைப்பழம் கூட வச்சுட்டு வெற்றிலைப்பாக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் இல்லாட்டி நீங்கள் பச்சை பயிரில் செய்த சுண்டலோ அல்லது பச்சை பயிரில் செய்த பாயாசமோ முருகருக்கு ரொம்பவே உகந்தது. இதையும் தவிர்த்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக அதையும் செய்து வைக்கலாம். பால் பாயாசம் செய்து வைக்கலாம். அல்லது தெள்ளு மாவு, தேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதாவது திணை உருண்டைகளாக நீங்கள் செய்து வைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதீத பலன்களை இந்த விரதம் உங்களுக்கு கொடுக்கும். விரதம் இருக்கும்பொழுது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் மற்றவர்களை சாடாமல் இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்களை திட்டாமல் மற்றவர்களை நிந்திக்காமல் இருக்க வேண்டும். அது ரொம்பவே மனசில் நீங்கள் வச்சுக்கணும். மனதால் கூட யாருக்குமே எந்த துரோகமுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் முழுவதுமே முருகனை மனசால் நினச்சி நீங்கள் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா, எதற்காக நீங்கள் இந்த விரதத்தை இருக்கீங்களோ அது பரிபூரணமாக உங்களுக்கு நிறைவேறும். அதோட மாலை 6:30 மணிக்கு நான் காலையில் சொன்ன மாதிரியே அதே போல் 6 தீபங்களை ஏற்றி முருகருக்கு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நீங்கள் படிக்கலாம். இதெல்லாமே படிக்க முடியாதவங்க வெறும் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை மனதிற்குள்ளே உச்சரிக்கிறது ரொம்பவே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இதை கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் செய்கிறது நல்லது. அதோடு இந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் என்ன சாப்பிடணுமோ அது ரொம்பவே எளிமையான உணவாக ஒரு இட்லி, தோசை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிங்கிறதுனால இன்னுமே கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.